Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC சம்பந்தமா நம்ம ரெகுலரா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல TNPSC Group 4 கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து வெகு சீக்கிரமாவே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த விதத்துல நவம்பர் 13th அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா TNPSC தரப்புல இருந்து ஏற்கனவே வந்து யாரெல்லாம் சிவி லிஸ்ட்ல வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருந்ததோ அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல மாணவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாதனால ரீ அப்லோட் டாக்குமெண்ட் பண்ண சொல்லி வந்து ஒரு லிஸ்ட் வந்து நவம்பர் 13th அன்னைக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன, மாணவர்களுக்கு புரியக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது இதுல வந்து என்னோட நம்பர் வந்து இருக்கு. பட் வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னா லாகின் வந்து எதனால வந்து எங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீ அப்லோட்ல வந்து இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் எங்களுக்கு வந்து காட்டல. இதை எப்படி நாங்க வந்து கண்டுபிடிச்சு இதை எப்படி நாங்க வந்து ரீ டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல எதனால வந்து உங்களை வந்து ரீ அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல வந்து குரூப் 4 கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங்ல நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். எலிஜிபிள் தாண்டி வந்து ரீ அப்லோட் லிஸ்ட்ல வந்து உங்களோட நம்பர் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற முதல்ல வந்து செக் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். நீங்களுமே போயிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்பர் ஒன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது மெமோ முதல்ல வந்து செக் பண்ணுங்க. மெமோ எப்படி வந்து செக் பண்ணும் அப்படிங்கறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து டைரக்டா வந்து உள்ள வந்து வந்துக்கோங்க. ஓகே, குரூப் 4 கவுன்சிலிங் சிவி ரீ அப்லோடு சிவி லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்தவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெமோ வந்து செக் பண்ணணும். மெமோ செக் பண்ணக்கூடிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. இந்த இடத்துல உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எதனால வந்து உங்களை வந்து ரீ அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா வந்து உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸோடைய லிஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல தான் வந்து பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தோமோ அது எல்லாத்தையுமே அகைன் வந்து அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஃபெயிலிங் பண்ணிருக்கீங்களோ, அதாவது எந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் வந்து நீங்க வந்து சரி பண்ணாலே போதும் அப்படிங்கறது சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ரீ அப்லோட், அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம் வந்து இனிஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்லோட் அண்டர்டேக்கிங் ஃபார் த டிஃபரன்ஸ் இன் த இனிஷியல், அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அப்படிங்கறத அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ற விதமா வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய அபிஷியல் டெலிகிராம் சேனல்லையும் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் உண்டான அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஒரே பிடிஎஃபாக கூட நம்ம ரெடி பண்ணி நம்ம குரூப்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சோசியல் மீடியா பேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலே வந்து இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான அண்டர்டேக்கிங் ஃபார்ம் முதல்ல நீங்க வந்து கண்டுபிடிச்சு எடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ரீ அப்லோட் லிஸ்ட்ல உங்களோட நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க வந்து மெமோ மூலியமாக மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒன்ஸ் வந்து மெமோ மூலியமா கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். அதுக்கு உண்டான அண்டர்டேக்கிங் ஃபார்ம் எல்லாமே வந்து டிஎன்பிசி தரப்புல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக டிஎன்பிசி வெளிப்படைத்தன்மையா வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த போன வருஷத்துல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர்டேக்கிங்கை நீங்களே ரெடி பண்ணி அது மேனுவலா பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஃபார்மை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது கூட வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வந்து சொல்றேன். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிற நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கண்டுபிடிச்சு நம்ம எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து எப்படி வந்து ரீ அப்லோட் வந்து பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஷ்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நீங்க இது வரைக்கும் எத்தனை எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுல நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து 2025ல 7வது நோட்டிபிகேஷன் தான் குரூப் 4. சரிங்களா? அதுக்கு நேர இருக்கக்கூடிய ரீ அப்லோட் டாக்குமெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்க வந்து ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டன் சர்டிபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க
அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி டாக்குமெண்ட்ஸை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ண அதாவது டாக்குமெண்ட்ஸை 500 கேபிக்குள்ள அப்லோட் பண்ணிட்டு எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அப்லோடட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னால டாக்குமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட சர்வர்ல போயிட்டு வந்து பதிவிறக்கம், அதாவது அப்லோட் ஆயிரும். ஒன்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து செக் பண்ணி பார்த்துப்பாங்க. சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணதையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டா தான் அப்லோட் பண்ணிக்கிங்களா அப்படிங்கறதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ரீ அப்லோட் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.